ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் ஸ்போர்ட்ஸ் இன்ஃபோ தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2026 ஐபிஎல்லில் சிஎஸ்கே டீமுக்கு யார் கேப்டனாக இருக்க போகிறாங்க அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிஎஸ்கே டீமுக்கு யார் கேப்டன்சி பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் இங்கே கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா பழைய கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் இருக்கார். அதே போல் இன்னொரு கேப்டனும் உள்ளே வராரு. யார் அப்படின்னா ராஜஸ்தான் ராயலில் பழைய பிளேயராக இருந்த சஞ்சு சாம்சன் வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் ராயலில் கேப்டனாக இருந்தவர். அவர் வந்து ட்ரேட் பண்ணியிருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். இதற்காக ரவீந்திர ஜடேஜாவும் சாம் கரானையும் வந்து ராஜஸ்தான் கொடுத்துட்டு சஞ்சு சாம்சனை 18 கோடிக்காக வாங்கியிருக்காங்க. அவர் ராஜஸ்தான் ராயலில் கேப்டனாக இருந்தவர் இப்போது சிஎஸ்கே டீமுக்கு உள்ளே வந்திருக்காரு. அப்போது என்ன பொறுப்பில் இருக்க போகிறார் அப்படின்றது தான் ரசிகர்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது. சஞ்சு சாம்சன் பொறுத்தளவுக்கு அவரோட கேப்டன்சியில் ரொம்ப ஆர்வமாக இருப்பார். இதை நிரூபிக்கும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா 2025 ஐபிஎல்லில் வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் ராயலுக்கும் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்டுக்கு ஒரு மேட்ச் நடக்கும். அந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா சஞ்சு சாம்சன் இன்ஜுரி ஆகி வெளியே போவார். அதற்காக அடுத்த கேப்டன்சிக்காக இயான் ஃபராக் அந்த டீமை வழி நடத்துவார். இவர் கம்பேக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை வந்து ஏற்றுக்கவே மாட்டார். 2007 ஐபிஎல் சீசனில் வந்து பார்த்திங்கன்னா சஞ்சு சாம்சன் வந்து ஓப்பனர் கம் கீப்பராக வந்து இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி டோனி பிகம் இம்பேக்ட் பிளேயராக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே நிர்வாகம் வந்து சொல்லியிருக்கு. ருத்ராஜ் கெய்க்வாட் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா 18 கோடிக்கு 2025 வந்து சிஎஸ்கே டீம் வந்து எடுத்திருக்கிறாங்க. அவங்க சிஎஸ்கே டீம் வந்து இப்போயும் 18 கோடிக்கு வந்து அப்படியே ரீட்டைன் பண்ணி வச்சுருக்காங்க ருத்ராஜ் கெய்க்வாட்டை. இவரோட சேலரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியக்குரியதாக இருக்குது. 2019 மற்றும் 2020 வந்து பார்த்திங்கன்னா 20 lakhs ஆகும். 2022 மற்றும் 2023 வந்து 6 crores ஆகவும் இருந்துச்சு. அதே 2025 இவர் 18 crores வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க. அதே பிளேயரை இப்போ 2026 ரீட்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. சஞ்சு சாம்சன் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அவர் சிஎஸ்கே டீமுக்கு உள்ளே வந்ததுக்கப்புறம் சிஎஸ்கே டீம் கூட யூடியூப் சேனலுக்கு வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. அதில் அவர் என்ன சொன்னார்னா, ருத்ராஜ் கெய்க்வாட்டோட கேப்டன்சியின் கீழே விளையாடுறது எனக்கு ரொம்ப பெருமையாக தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. மேலும் சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமில் நிறைய நண்பர்கள் இருப்பதாகவும் டோனி மிகச்சிறந்த நண்பராகவும் அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமை லீட் பண்ண போகிறது யாருன்னு இந்த 2026 ஐபிஎல்லில் பார்த்தோம்னா ருத்ராஜ் கெய்க்வாட் தான். ஏன்னா ருத்ராஜ் கெய்க்வாட்டோட நேம் தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் அவங்களோட வெப்சைட்லேயே வந்து பண்ணியிருக்கிறாங்க. இந்த ருத்ராஜ் கெய்க்வாட் தான் இந்த 2026 ஐபிஎல்லோட சிஎஸ்கே டீமை லீட் பண்ண போகிற கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே நண்பர்களே, இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.